அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். உங்களை இந்த பதிவின் மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. சொல்கிறதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் பல சூழ்நிலைகள் எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்குது. நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய உறவுகளுடைய கேள்வி. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இந்த வார்த்தையில் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, தளர்வு அறியா மனம் தரும். இந்த தளர்வு அறியாத ஒரு மனம், நம்ம மனசு என்றைக்கும் தளர்ந்துடக்கூடாது. இன்றைக்கி நம்ம எதை சந்திக்க போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கா மு கா பி. இது என்னங்க புதுசாக இருக்குன்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கல்யாணத்துக்கு முன்னாடி சிலருக்கு சந்தோஷம் இருக்கும், கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷம் இருக்காது. சிலருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷம் இருக்காது, கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷம் இருக்கும். இதை இப்படி எடுத்துக்கலாம். இன்னொரு விதத்துலையும் இதை எடுத்துக்கலாம், எனக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை, எனக்கு ஏன் கல்யாணம் நடந்தது. இப்போ ரெண்டையும் எடுத்துக்கணும். இப்போ ரெண்டு பக்கம் மொத்தம் 4 கேள்வி வச்சுருக்குறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய சந்தோஷம் இருந்தது, கல்யாணத்துக்கு பின்னாடி என் சந்தோஷம் போயிட்டு, அப்படிங்கிறவங்க இந்த பதிவை தொடருங்க. அடுத்தது, எனக்கு ஏன் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறவங்க அந்த பதிவை தொடருங்க. கல்யாணம் ஏன் சார் எனக்கு ஆனது அப்படிங்கிறவங்களும் இந்த பதிவை தொடருங்க. மொத்தம் 4 மனிதர்களுக்கு இதை பற்றி பேச போகிறோம். இது எல்லாமே அவ்வளோதான், ஃபேக்ட் எழுதியிருக்கிறான்ப்பா. எல்லாம் பிரம்ம என்ன பண்ணுறான், நம்ம சந்தோஷமாக எப்போ இருப்போன்னு பார்க்குறான். இவனுடைய சந்தோஷம்னு இவன் ஒன்று முடிவு பண்ணுறான்டா. யார்? கடவுள் முடிவு பண்ணுறாரு, பிரம்மன் முடிவு பண்ணுறாரு. மனுஷனை பார்த்து இவனுக்கு ஒரு சந்தோஷம்னு ஒன்று முடிவு பண்ணுறான். அதை சந்தோஷம் ஆக்கிறதா சந்தோஷம் இல்லாமல் ஆக்கிறதாங்கிறது நான் முடிவு பண்ணணும் அப்படின்னு பிரம்மன் முடிவு பண்ணி சில பேருக்கு நல்லா எழுதுகிறான், சில பேருக்கு கிறுக்கிறான், சில பேருக்கு கிறுக்கி விட்டு திருப்பி நல்லா எழுதுகிறான். இப்போ நமக்கெல்லாம் அதை எப்படி எழுதியிருக்கிறான், சார் எனக்கு நல்லா எழுதலை, கிறுக்கிட்டான், ஆனால் நான் எப்படி அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பேச போகிறோம். சார் எனக்கு எழுதவே மறந்துட்டான் சார், அதை நான் இப்போ எப்படி அவனை திருப்பி ஞாபகப்படுத்தி, தம்பி கொஞ்சம் பார்த்து எழுதி விட்றா, நானும் என்னடா பண்ணுறது உலகத்தில் இப்படி ஒண்டி கட்டியாகவே இருக்கிறேனே அப்படின்னும் சொல்ல வேண்டிய வாய்ப்பு. சார் நான் எனக்கு எழுதுனான் சார், எழுதும் போது தப்பாக எழுதியிருக்கிறான் சார், ஏண்டா கல்யாணம் பண்ணணுன்னு இருக்குது, இப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்போ இதையெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் நான் ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பித்து, நான் அரசியலுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு சிஎம் ஆன பிறகு ஒரே கையெழுத்தில் இதை மாற்றிட்டு போக முடியுமா? முடியாது. நான் பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் ஒரு கையெழுத்தில் மாற்ற முடியாது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதரால், ஒரு தலைமையால் மாற்ற முடியாத சில பிரச்சனைகள் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனுஷன் நிம்மதியாக இல்லாமல் இருக்கிறதுக்கும், நிம்மதியாக இருக்கிறதுக்கும், ஏன் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போனேங்கிறதுக்கும், ஏன் குடும்ப வாழ்க்கை எனக்கு கிடைக்கலைங்கிறதுக்கும் யாரையுமே குறை சொல்ல முடியாது. நம்ம ஜாதகம், நம்ம வாங்கின வரம், நம்ம தலையில் எழுதியிருக்கிற எழுத்து, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பயணத்தை மேற்கொண்டோம்னா தப்பிச்சுக்கலாம். தப்பிக்க வழி இருக்குப்பா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டோன்ட் வரி, கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு ஒரு 7 விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். அது என்ன 7 விஷயம்னு ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்ல போகிறேன், தனித்தனியாக சொல்ல போகிறேன். இது கடைசியில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் வாங்க. துளாராசிக்காரவங்களுக்கு திருமண வாழ்க்கை ஏன் சிக்கலாகிறது? பொதுவாக துளாராசினாலே வாழ்க்கையே சிக்கலாகும்.
இடியாப்ப சிக்கல் மாதிரி தான் துளாராசிக்கு. பெத்த அப்பாவிலேருந்து, பெத்த அம்மாவிலேருந்து, கட்டின புருஷன்லேருந்து, கட்டின பொண்டாட்டிலேருந்து, பெத்த பிள்ளைகள்லேருந்து எல்லாத்துக்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சு வாழ்கிறதே பெரிய விஷயம். நாம் நினைக்கிற மாதிரி ஒன்று நடந்துடுச்சுன்னா நினைக்காத மாதிரி 10 நடக்கும். திடீர்னு ஆண்டவன் பார்த்து ஏதாவது ஒன்று நல்லதை கொடுத்துருப்பான். அப்பா சந்தோஷம்ப்பான்னு நினச்சி அப்படி உட்கார முடியாது. ஏன் ஆண்டவா இதை கொடுத்தேன்னு இப்போ தான் தெரியுது ஆண்டவா. சிவனேன்னு இதையெல்லாம் மற்றவனுக்கு கொடுத்துட்டு என்னைய விட்டுருக்கலாம். ஏன் இப்போ ஒரு ஃப்ரிட்ஜை ஆண்டவன் உங்கள்கிட்ட கொடுத்துட்டான். ஆனால் எல்லாருடைய பொருளும் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு பொருள் கூட இந்த ஃப்ரிட்ஜில் இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆனால் எல்லாரும் உங்களை கேட்பாங்க, எனக்கு இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற பழத்தை எடுத்து கொடு, ஃப்ரிட்ஜில் இருக்கிற பால் எடுத்து கொடு, ஃப்ரிட்ஜில் இருக்கிற தயிர் எடுத்து கொடு அப்படின்வாங்க. உங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று வேணும்னு ஆசைப்பட்டு இந்த ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் கூட வைக்க முடியாது உங்களால். இதுதான் துளாராசி. இப்போ ஃப்ரிட்ஜு இருந்தும் அதை எடுத்து கொடுக்குற ஒரு நபராகத்தான் நாம் இருக்க முடியுதே தவிர, அது குடும்ப வாழ்க்கையிலே அப்படி தான், அப்பா அம்மா கிட்டே இருக்கும் போதும் அப்படி தான். இது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும். கல்யாண வாழ்க்கைக்கு வந்த பிறகு அப்படி தான். சரி கல்யாண வாழ்க்கை தாங்க இப்படி இருந்தது, நாளைக்கு பேரம்பேத்தியில் எடுத்த பிறகு நானும் ரொம்ப நல்லாயிடுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குங்க அப்படின்னா அவங்களும் நம்மளை அப்படி தான் நடத்துவாங்க. தாத்தா வா சைக்கிள் ஓட்டுறேன் சித்த பிடிச்சிக்கோ அப்படின்வான். தாத்தா என் செருப்பெல்லாம் பார்த்துக்க, நான் செத்த நாள் வாக்கிங் போயிட்டு வரேன்ட்டு போவான் பேரன். தாத்தா பார்த்தீங்கன்னா துளாராசியாக இருப்பார். இந்த துளாராசிக்காரவங்களுக்கு எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பொறுப்பு வந்துடும். அது பொறுப்பு எப்படின்னா குடும்ப சுமை. காரியதரிசின்னு அந்த காலத்தில் ஒன்று உண்டு, ஒரு பதவி இருக்குது, காரியதரிசி பதவி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது அக்கௌண்டன்ட்டுன்னு சொல்லுவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு பதவி அப்படி வச்சுருப்பாங்க. எல்லா காரியங்களும் இவங்க தலைமையில் தான் நடக்கும், இவங்க அனுபவிக்க முடியாது. இதுதான் துளாராசிக்காரவங்க. இப்படிப்பட்ட துளாராசிக்காரவங்களுக்கு திருமண வாழ்க்கை ஏன் சிக்கலாகுது, முதல்ல ஏன் திருமணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, முதல்ல துளாராசிக்காரவங்கள யாரும் வீட்டில் உள்ளவங்க நம்ப மாட்டாங்க, சீக்கிரம் பொறுப்பை ஒப்படைக்க மாட்டாங்க. இவங்க மேலே நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை வீட்டில் உள்ளவங்க வச்சுருப்பாங்க பேரண்ட்டு. அப்புறமா போக போக தான் அந்த பொறுப்பை இவங்க பிடுங்க தான் செய்யணும். அதை நம்ப வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை செய்யணும். அதனாலேயே அந்த கல்யாண வாழ்க்கை முதல்ல ஆரம்பிக்காது, தடைப்பட்டுடும். ஒன்று நம்பாமல் சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவாங்க, அதில் கல்யாண வாழ்க்கை வீணாப்படும். 2 நடக்குது பார்த்தீங்களா. ஒன்று நம்பாமல் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, என் பொண்ணு தப்பாக போயிடும், என் பையன் தப்பாக போயிடுவான் அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்பவே மாட்டாங்க. அப்போ துளாராசிக்காரவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை சிக்கலாகிறது. நம்ம நினைக்கிறப்போ மேரேஜ் நடக்காது, நாம் நினைக்கிற மேரேஜ் நடக்காது. அப்போது நிறைய பூவெல்லாம் போட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பூவெல்லாம் போட்ட பிறகு இந்த கதம்பம்னு ஒன்று சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கதம்பம். இந்த துளாராசிக்காரர்களுடைய கல்யாண வாழ்க்கை கதம்பம் மாதிரி தான். கதம்பம் கட்டுறது, எல்லா பூவையும் கலந்து கட்டினா அது பேர் கதம்பம். இதுதான் துளாராசி கல்யாண வாழ்க்கை. அப்போ இந்த கல்யாண வாழ்க்கை சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னங்க பண்ணலாம்? 2 விஷயம். முதல் செய்தி, துளாராசிக்கு 5வது வீடு பார்த்திங்கன்னா சனியோடைய வீடு. சர்வ சதா காலமும் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை இருக்க தான் செய்யும், கருத்து மோதல்கள் இருக்க தான் சரி. துளாராசியில் பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், நீங்கள் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்போ இருந்தாலும் கருத்து மோதல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் 7வது வீட்டில் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உங்கள் வீட்டில் சூரியன் வந்து துளாராசியில் நீசம் பெற்றவர் 7வது வீட்டில் உச்சம் பெற்றிருப்பார். அதனால் உங்களுக்கு இருக்கிற லவ் பார்த்திங்கன்னா உங்கள் பேரை உயர்த்தி பார்க்கணுன்னு ஆசை வந்துடும். இப்போ பொண்டாட்டியாக இருந்தால் உங்கள் புருஷனை உயர்த்தி பார்க்கணுன்னு ஆசை வந்துடும், புருஷனாக இருந்தால் பொண்டாட்டியை உயர்த்தி பார்க்கணுன்னு ஆசை வந்துடும். சில இடத்துலலாம் புருஷனை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. இப்போ அதுமாரி பொண்டாட்டியை சில இடத்துலலாம் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. இப்போ புருஷனோ பொண்டாட்டியோ உங்களை இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மொழி பிதுங்குவாங்க. இவங்களை என்னன்னு நம்ம யோசிக்கிறது? திட்டமும் வீட்டில் செய்கிறாங்க, வெளியில் போனால் நம்மளை தூக்கியும் பேசுகிறாங்க, இவங்களை ஒன்றும் பண்ண முடியலையேன்னு திங்க் பண்ணுவாங்க. துளாராசிக்காரங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வீட்டில் புருஷனை திட்டுவீங்க, பொண்டாட்டியை திட்டுவீங்க, ஆனால் வெளியில் போனால் உயர்த்தி பேசுவீங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே குழப்பமாக இருக்கும். இது என்னென்னா உங்கள் வீட்டில் நடக்கிறது வெளியில் தெரியாமல் எப்பயுமே பார்த்துங்க. அதுதான் துளாராசிக்கு அழகு. இப்போ இந்த துளாராசிக்கு கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும், கல்யாணம் நடக்கணும், கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். விநாயகரை ரொம்ப பிடிக்கணும். பிள்ளையார் பிடிக்க அது இல்லை, நீங்கள் அடுத்த வார்த்தைக்குள்ளே போயிடாதீங்க. பிள்ளையார் பிடிக்கிறது எதுக்கு தெரியுமா? குரங்கு அப்படிங்கிறாங்களே அது கிடையாது. மனசு தாவிக்கிட்டே இருக்குது பாருங்கள்,
மனசு தாவுது இல்லை, அதை பிள்ளையாரை பிடிச்சிட்டோம்னா மனசு தாவாது. இப்போ மனம் தாவறதை நிப்பாட்டுறதுக்கு தான் பிள்ளையாரை பிடிக்கிறோம். இப்போ அதனால் பிள்ளையாரை பிடிச்சிங்க, உங்கள் மனசு தாவாது. விநாயகர் அகவல் படிங்க, டெய்லி பிள்ளையாரை கும்பிடுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னா பிள்ளையார் மட்டும்தான். சில பேர் பிள்ளையாருக்கு சாக்லேட் மாலையெல்லாம் கட்டி போடுவாங்க, சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். இனிப்பு கொழுக்கட்டை பண்ணி போட முடியாது, அப்போ என்ன பண்ணுறது, சாக்லேட்டில் மாலை கட்டி போடுவாங்க, கல்யாணம் நடக்கும். அதேமாதிரி கல்யாண வாழ்க்கை நல்லா இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எனக்கு புரிஞ்சிக்கவே மாட்டுறாரு எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் வீட்டம்மா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னா அதேமாதிரி தான் சாக்லேட் மாலை கட்டி போடுவாங்க, கல்யாண மாலை. கல்யாண வாழ்க்கை நல்லாயிருக்கும். பிள்ளையாருக்கு அப்படி ஒரு பிள்ளையார் தான் உங்களுக்கு எல்லாமே. அதுமாதிரி மதுரை மீனாட்சியை எப்படியாவது போய் தரிசனம் பண்ணிடுங்க. மதுரையில் சொக்கநாதர் மீனாட்சியை தரிசனம் பண்ணுங்க, எங்களோட கனெக்டிங் ஆகிடுவாங்க எப்படியாவது. அப்படி ஒரு கனெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கல்யாண வாழ்க்கை நல்லாயிருக்கும். நிச்சயமாக உங்கள் கல்யாணத்தில் இருக்கிற சிக்கல்கள்லாம் போய்டும். நிறைய திருஷ்டி ஏற்பட்டுடும். நீங்கள் புருஷன் பொண்டாட்டி ஏதாவது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வெளியில் ஒரு வார்த்தை தெரிஞ்சு போச்சுன்னா திருஷ்டி ஏற்பட்டுடும். சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டியதான் அப்புறம் ஒரு வாரத்துக்கு. அதனால தான் குடும்பத்தில் நிறைய திருமண வாழ்க்கை சிக்கலாகிறது திருஷ்டியில் தான் துளாராசிக்கு. அதனால் வெளிப்படுத்திக்காதீங்க. வெளியில் புருஷன் பொண்டாட்டி பேச்சை கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது, பொண்டாட்டி புருஷன் பேச்சை கேட்குற மாதிரி வெளியில் இருக்கக்கூடாது, அடிச்சுக்கிற மாதிரியே இருக்கணும். இதை ஒரு ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அடுத்த முக்கியமாக ஒரு 7 விஷயம், முடிவெடுக்கிறது தைரியத்தை வளர்த்துங்க. எந்த முடிவாக இருந்தாலும் தைரியமாக முடிவெடுங்க துளாராசிக்காரர்களே. கல்யாண வாழ்க்கையில் முடிவெடுக்கும் தைரியத்தை வளர்த்து கொண்டால் உங்கள் இல்லற வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்களை நம்புவாங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க. 2வது, எல்லோரையும் மகிழ்விப்பதை தயவு செய்து தவிர்த்துருங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், அதை மட்டும் நினைங்க. எனக்கு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி யாரையுமே சந்தோஷப்படுத்த முடியாது. ஒரு மேலக்கார் காலையில் மேலே வித்வான் வாசிப்பார் கல்யாண வீட்டில். எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தன்மை ஞானம் உள்ளவர்கள் அதை ரொம்ப ரசித்து கேட்பாங்க. நிறைய பேருக்கு என்ன ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்வாங்க. நாதஸ்வர வித்வான் அழகாக வாசிப்பார், ஞானம் உள்ளவர்கள் அதை உட்காந்து ரசித்து கேட்பாங்க. நிறைய பேர் இருங்க சத்தம் இருங்க, அந்த மேலே சத்தம் முதல்ல நிற்கட்டும் அப்படின்வாங்க. எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்காது, இதை முதல்ல தெரிஞ்சிங்க. அதனால் எல்லோரையும் மகிழ்விப்பதை தவிர்க்கவும். ஒவ்வொரு இடத்துல இப்படி தான். அதேமாதிரி உங்கள் துணைக்கு நேரம் நிறைய ஒதுக்குங்க. உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு, ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபுக்கு, ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேசுங்க. ஒரு 20 to 40 மினிட்ஸ் அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கான டைம் எடுங்க. அதுவும் சண்டை இல்லாமல் பேசுகிறதுக்கு டைம் எடுங்க. சமநிலையை கொண்டு வாங்க, பார்ட்னர்ஷிப்புக்கு சமநிலையை கொடுங்க. சும்மா உயர்த்தி பேசுங்க. உங்கள் காதலை அப்படி தான் வெளிப்படுத்தணும். உங்கள் புருஷனை அப்படியே உயர்த்தி பேசுங்க. நீங்கள் துளாராசியாக இருந்தால் பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் புருஷனை உயர்த்தி பேசுங்க. நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் பொண்டாட்டியை ரொம்ப உயர்த்தி பேசுங்க. சில பிரச்சனைகள் எல்லாம் தள்ளி வைக்காதீங்க, உடனே முடிச்சு விட்ருங்க. அப்போ தான் கல்யாண வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஓப்பனாக பேசுங்க, ரொம்ப விருப்பப்படுவாங்க. உங்கள் பேர் ரொம்ப விருப்பப்படுவாங்க. உங்கள் கல்யாண வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட உறவை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு, உங்கள் உறவை பாதுகாக்கிறதுக்கு எக்கெடுக்கட்டு போகிறான் போ அப்படி நினச்சிடாதீங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள இணைக்கிறதுக்கு, அவங்க அந்த உறவை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது உங்கள் வேறு வழி இல்லை, தலையாலே கடமை. அவங்க அப்படிதாங்கிறதுக்காக நாம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போக முடியாது. நீங்கள் உங்கள் உறவுகளை பாதுகாக்க முயற்சி பண்ணால் மட்டும்தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். இது நீங்கள் கரெக்டாக இல்லைன்னா உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க முயற்சி பண்ணாலும் அந்த குடும்பத்தை யாருமே பாதுகாக்க மாட்டாங்க. ஸோ பெரும் பொறுப்புகள் வாய்ந்தவர்கள் துளாராசிக்காரர்கள், தலைமை பண்பு உள்ளவர்கள். இந்த தலைமை பண்பை ஏற்றுக்கொண்டால் உங்கள் திருமண வாழ்க்கை சிக்கல்கள் விலகும். ஆல்ரெடி நீங்கள் ஒரு வீட்டோட சிஎம், ஒரு வீட்டோட பிஎம் துளாராசிக்காரர்கள். அதனால் பிரச்சனை வரதான் செய்யும். கூட்டணி ஆட்சி தான், வேறு வழி கிடையாது. கூட்டணியில் உள்ளதெல்லாம் கண்ணா அப்படின்னா கத்தின்னு தான் கிடக்கும். எல்லாத்தையும் ஒன்றிணைத்து எல்லாருக்கும் சில பதவிகள் கொடுத்து, ஆல் கண்டிஷனை நீங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு பேருக்கு பதவியை கொடுத்து அவங்களே கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாமா? இப்படி இருங்க. உங்கள் திருமண வாழ்க்கை சிக்கல்கள் விலகும். உங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையுடைய ஓட்டம் மாறுபடும். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.